வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பீஃப் சுக்கா, பீஃப் வறுவல், பீஃப் ஃப்ரை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெசிபி தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி பீஃபோட ஷங்க் பார்ட் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஊர் பக்கம் கர்ணக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பீஃப் சுக்கா போட போகிறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேகிறதுக்கும் ஈஸியாக வெந்துடும். அதே சமயத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கறி வெட்டுறதுக்கு பொதுவாக நம்ம கத்தி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பட் கத்தியை விட கத்தரி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக வெட்டிடலாம். அதே சமயத்தில் இந்த போன்லெஸ் பீஸ் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மீட் வெட்டுறதுக்கு இல்லை சீசர் வச்சு வெட்டினீங்கன்னா ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒரு வழியாக எல்லா பீசஸும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். மிளகாய்த்தூள், உப்புத்தூள் ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொதுவாக மட்டனை விட பீஃப்க்கு அதிகமாக கொஞ்சம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் பீஃபை வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா பீஃபில் நிறைய தண்ணி கூடாதனால ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் கிட்ட நான் ஒரு மீடியம் சைஸில் வச்சுருக்கிறேன். அன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் பீஃப் ஃப்ரை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெனு தான். ஸோ சாம்பார் வைக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரே இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் எல்லாத்தையும் வச்சாச்சு. கறி வேகிற டயத்தில் இங்கே அரிசியை நான் ஊற போட்டுட்டேன். குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கறி நல்லாவே வெந்திருந்துச்சு. இது ஷங்க் பார்ட் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு 4 விசில் கிட்ட தேவைப்பட்டுச்சு. இதுவே கொஞ்சம் ஹார்டான கறி அப்படின்னா கொஞ்சம் விசில் கூட வைக்கணும். கறியில் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி விட்ருக்கு. அதுக்கப்புறமா ஒரு அகலமான இரும்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த கறியோடு சேர்த்து தண்ணி இருந்துச்சு. நான் அதை அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கர் சட்டிலே அந்த தண்ணியை ஃபுல்லாக வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கறியை ஆட் பண்ணிக்கிடலாம். கறியில் உள்ள தண்ணியில் வற்றிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே சைட் பை சைடாக சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. கறியில் உள்ள தண்ணிலாம் எல்லாம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரையான மாதிரியே இருந்துச்சு. அதனால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இரும்பு சட்டி அப்படிங்கிறனால எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலுமே இழுத்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக கறியிலேருந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன்.
இதில நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். வெறும் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு, உப்பு, அப்புறம் வந்து வெங்காயம். ரொம்ப வந்து கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.